தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இடையூறாக இருக்க ஒரே விஷயம் திமுக தான். இதெல்லாம் பேசக்கூடிய போஸ் வெங்கட் இருக்கிறார்ல, முதல்ல உங்க கட்சியில் இருக்க இளைஞர்கள் நீங்க வழி நடத்துறீங்களா? இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கோமால இருந்தீங்களா? ரெட் ஜெயின்ட்ல படம் பண்ணும்போது கோமால இருந்தீங்களா? சன் பிக்சர்ல படம் நடிக்கும்போது கோமால இருந்தீங்களா? அப்ப ஏன் ஜோசப் விஜயன் கேட்கல? ஓனர் என்ன திட்டுவாரா? அப்பா தெருவெங்களும் மதுபான கடைகளை திறந்து எல்லாரையும் குடிக்க வைப்பாரு. மகன்கள் கட்சி ஃபங்க்ஷன்ல வேறுபாட்டில் வச்சு எல்லாரையும் குடிக்க வைப்பாங்க. சீட்டு வேணும்னா போய் உங்க அப்பாவை பாருங்க, போய் சீட்டு கேளுங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் வைன் ஷாப்ல நிக்க வச்சு குடிக்க வச்சு வைன் ஷாப் வாசலே படுக்க வைக்கிறது அரசாங்கத்தை பத்தி அவருக்கு இப்ப தெரியாது. அப்பாவும் பிள்ளையும் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு கருப்பு கொடி காமிச்சிட்டு வைன் ஷாப்பை மூடியே ஆகணும் அப்படின்னு கடந்த ஆட்சியில கொடியை பிடிச்சி போராடுறது. இந்த ஆட்சியில ஒரு வைன் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு விமர்சனம் வைக்க முதல்ல நீ படிச்சுட்டு விமர்சனம் வை. உங்க தலைவர்கள் தான் படிக்க மாட்டாங்க, நீ மைக்கு பிடிச்சி பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் திமுகவுடைய அறிவாலயத்தில் வளர்க்கப்படுற செல்லப்பிராணிகள். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் போஸ் வெங்கட் ஒரு திமுகவோட மேடையில் பேசியிருக்காரு. அடிக்கடி நம்ம கட்சியை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சுட்டு வராரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வாட்டி மதுரைக்கு வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நீங்கள் ஷூட்டிங் வந்திருக்கீங்க, ரகசியமாக வந்துட்டு போயிருக்கீங்க, இந்த வாட்டி மட்டும் ஏன் இந்த ஆறாவாரம், ஏன் மக்களுக்கு இடையூறாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இடையூறாக இருக்க ஒரே விஷயம் திமுக தான். புரியுதா? அவர் 1008 பேசலாம், அவர் மேடை கிடச்சிருச்சு, மைக்கை கொடுத்துட்டாங்க, பேமெண்ட் கொடுக்குறாங்க திமுகவில், அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்தில் என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கோயம்புத்தூர் தலைவர் போகிறாரு, தலைவர் இங்கேருந்து வீட்டிலேருந்தே கிளம்பலை, ஆனால் அதற்கு முன்பாகவே அங்கே ஏர்போர்ட்டில் மக்கள் நிற்கிறாங்க. அதே மாதிரி மதுரையிலுமே அவர் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பலை, அதுக்கு முன்பாகவே அங்கே கூட்டம் கூடிருச்சு. அங்கே கூட்டம் கூடுனதுனால தான் சேஃப்டி கான்ஷியஸ்க்காக இங்கே அவர் பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அங்கே கூட்டம் இது பண்ணாதீங்க, என் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி வராதிங்க, சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்கன்னு. அங்கேருந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, ஏர்போர்ட்டில் சாலைகளில் கூட்டம் நிற்குது அப்படின்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சேஃப்டி மெஷருக்காக இங்கேருந்து சொல்லிட்டே அவர் ஃப்ளைட் ஏறுறாரு. தலைவர் வரப்போறாருன்ற செய்தியை நாங்களாவது தெரிவிக்கிறோம். என் தலைவர் அஃபீஷியலாக தெரிவிச்சாரா, ஷூட்டிங் போகிறாருன்னு தெரிவிச்சிருக்காரா, இல்லை கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி அவர் ரோட் ஷோ நடத்த போகிறதா சொல்லியிருக்காரா? நியூஸ் மீடியாக்கள் தான் முதல்ல பதிவிடுறாங்க, இவர் இந்த தேதியில் இங்கே ஷூட்டிங் போறாரு, இந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது, இந்த ரூட்ல தான் போறாரு. கட்சி சார்போ ரசிகர் மன்றங்கள் சார்போ எதுவும் வரதில்லை. கட்சியின் சார்பாகவோ ரசிகர் மன்றத்தின் சார்பாகவோ இல்லை திரைப்பட கம்பெனிகள் சார்பாகவோ தலைவர் இந்த இடத்துல ஷூட்டிங் போறாரு எந்த விதமான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மீடியா செய்திகள் தான் எப்படி இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரதமர் வீட்டுக்கு அருகில் குண்டு வெடித்தது, அப்படி வெடித்தது, இப்படி வெடித்ததுன்னு போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் எடுத்துட்டு இவர் இந்த ரூட்ல தான் போறாரு, இந்த பாதையில தான் போறாரு, இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவாரு, இந்த கார்ல தான் போறாருன்னு இந்த மீடியாக்கள் போடக்கூடிய செய்திகளாலவே அங்கே மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூடுது. இதை முதல்ல மீடியாவுக்கும் இதுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது. அவங்க செய்திகளை சொல்லும் பொழுது அதற்கான விளைவுகளையும் பார்த்துட்டு தான் சொல்லணும். அதற்காக தான் தலைவர் இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு, என் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி வராதிங்க, ஹெல்மெட்லாம் போடாமல் வராதிங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சினிமா தொடர்பாக போகிறேன், இது அரசியல் விஷயமா நான் போகலை அப்படின்னு மிக தெளிவாக தலைவர் சொல்லிட்டு போறாரு. அப்போ இதுக்கு மேலே ஒரு தலைவர் என்ன பண்ண முடியும்? தலைவர் விஜய் அவர்கள் கொடைக்கானல் போகிறேன், என் பின்னாடி வராதிங்க ஹிண்ட் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்களே. ஏங்க அதுக்கு முன்னாடியே அங்கே கூட்டம் கூடினதுனால தானே அவர் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அங்கே கூட்டம் கூடி இருக்குதுன்ற தகவல் வருது. எல்லா மீடியா சேனல்லையும் மதுரையில் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, சாலைகள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு வீடியோஸ் வருது. அதெல்லாம் பார்த்துறதுக்கு பிறகு தான் அவர் ஏர்போர்ட்டில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இவ்வளோ கூட்டம் அங்கே நிற்கிறீங்க, அங்கே என்னால் பேட்டி கொடுக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ கூட்டம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, டிவியில் பார்க்குறோம், அதனால் நீங்கள் அதை செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணி வராதிங்கன்னு சொல்கிறாரு. இது ஒரு சேஃப்டி மெஷர், கரெக்டுங்களா? இதெல்லாம் பேசக்கூடிய போஸ் வெங்கட் இருக்கிறார்ல, முதல்ல உங்கள் கட்சியில் இருக்க இளைஞர்கள் நீங்கள் வழி நடத்துறீங்களா? உங்கள் கட்சியோட இளைஞர்களுக்கு உங்களை வழி நடத்த தெரியுமா? உங்களுக்கு மேடையில் உட்காந்து ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவதூறாக பேசிட்டு இருக்கீங்க, மத கருத்துக்கள் பேசிட்டு இருக்கீங்க, மதப்பிளவுவாதம் பேசிட்டீங்க, ஓனர் மாதிரி, பாஜக மாதிரி. ஜோசப் விஜய்னு குறிப்பிட்டு வர பேசுறாரு. ஆமா, அது மதப்பிளவுவாதம் தானே. நீங்க ஒருத்தர் இத்தனை நாளா உங்களுக்கு தெரியல, இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கோமால இருந்தீங்களா? ரெட் ஜெயின்ட்ல படம் பண்ணும்போது கோமால இருந்தீங்களா? சன் பிக்சர்ல படம் நடிக்கும்போது கோமால இருந்தீங்களா? அப்ப ஏன் ஜோசப் விஜய்னு கேட்கல? ஓனர் என்ன திட்டுவாரா? உங்களுக்கு வருமானம் வருது, உங்களுக்கு லாபம் வருதுன்னு வாயை மூடிட்டு இருந்தீங்கல்ல, அன்னைக்கு அவர் ஜோசப் விஜய் தானே. அன்னைக்கு மட்டும் என்ன மேடைக்கு மேடை தளபதி விஜய் நடு புகழாரம் சுட்டுனீங்க, இன்னைக்கு மட்டும் ஜோசப் விஜயா போயிட்டாரா? அப்ப மதப்பிளவுவாதம் உங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்குல்ல, திமுகவில் பாஜக மாதிரியே ஊறி இருக்குல்ல. இப்போ என்ன நீங்கள் புதுசாக கேள்வி கேட்டுருக்கீங்க, இளைஞர்களை வழி நடத்த மாட்டாரா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் அவர் ஏன் இப்போ உருவாக்குறாரு அப்படின்னு? பிரச்சனையே உங்களால் தான். உங்கள் கட்சியில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் இளைஞர்கள்லாம் கூட்டிகிட்டு சாப்பாடு போட்டு பியர் பாட்டில் வேறு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்க துப்பு கிடையாது. அதை எங்கேயா கேட்டிருக்கீங்களா? உங்கள் இளைஞர்கள் வழி நடத்துறீங்களா? தனிப்பட்ட முறை நடந்த ஃபங்க்ஷன் சொல்கிறேன். கட்சி ஃபங்க்ஷன் தானே. கட்சி ஃபங்க்ஷன் தான். அந்த கட்சி ஃபங்க்ஷன் தனிப்பட்ட முறையில் இப்போ நடக்கிறதா? கட்சியோட நிர்வாகிகள் தானே, கட்சியோட தொண்டர்கள் தானே. அப்பா தெருவெங்களும் மதுபான கடைகளை திறந்து எல்லாரையும் குடிக்க வைப்பாரு. மகன்கள் கட்சி ஃபங்க்ஷன்ல வேறுபாட்டில் வச்சு எல்லாரையும் குடிக்க வைப்பாங்க. அப்பாவை மாதிரியே பிள்ளைகள் நடந்துருக்காங்க நான் சொல்ல சும்மா இருப்பாங்களா? சும்மா தான் இருந்தாகணும், அதுதான் உண்மை.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க இருந்துகிட்டு எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க? என்ன தகுதி இருக்கு உங்களுக்குலாம்? சும்மா எதையாவது பேசணும்னு வந்து மேடை கிடைச்சிருச்சு, சீட்டு வேணும்னா போய் உங்க அப்பாவை பாருங்க, போய் சீட்டு கேளுங்க, மக்களுக்கு வேலை செய்யுங்க, சீட்டு வாங்க. இந்த மாதிரி பேசி சீட்டு வாங்குறது என்ன மாதிரியான விஷயம்? இதெல்லாம் ஒரு அரசியலா? அடுத்தவனை அவதூறா பேசி ஒரு சீட்டு வாங்குறதுக்கு நீங்க வாங்காமலே இருக்கலாம். நீங்களே என்ன மக்கள் பணி செய்ய போறீங்க? ஒரு சீட்டுக்காக இப்படியா குட்டிக்காரன் போடுவீங்க? விஜய் அவர்களை விமர்சிப்பதனாலேயே வந்து ஒரு சீட்டு கிடைச்சிருமா உங்களுக்கு? இதை தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணாங்க. எல்லா நடிகர்களையும் இறக்கி விட்டுட்டு நீங்க வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவதூறா பேசுங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுங்க, அவர் கேரக்டரையே வந்து நீங்க வந்து கொலாப்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு தரோம், பணம் வேணுமா பணம் தரோம், சீட்டு வேணுமா சீட்டு தரோம், எங்களுக்கு தேவை வந்து அவதூறா பேசணும், ஆபாசமா பேசணும், இழிவா பேசணும், மக்கள் மத்தியில் அவரை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அதை தானே பண்ணாங்க திமுக. இல்லை, அவருக்கு எதிராக வடிவேலு களமிறக்கப்பட்டார். எத்தனை நடிகர்கள் களமிறக்கினாங்க, எத்தனை ஆபாச பேச்சுகள் நடந்தாங்க, அவதூறா பேசினாங்க, அவருடைய கேரக்டரை வந்து காலி பண்ணாங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு மட்டும் கேப்டன் விஜயகாந்த் புகழாரம் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதே தான் எங்கள் தலைவருக்கு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இறக்கி விட்டுட்டு பேச வைக்கிறது, போஸ் வெங்கட்டை பேச வைக்கிறது, சத்யராஜுடைய மகளை பேச வைக்கிறது, இன்னும் பல நடிகர்களை பேச வைக்கிறது, இது போன்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. மக்கள் பணி செய்யறதுக்கு கொஞ்சம் கூட எண்ணம் வர மாட்டேங்குது. மக்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு என்ன வர மாட்டேங்குது. ஆனா மக்களை திசை மாற்றத்திற்கும் மக்கள் மிட்ட வந்து தவறான ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாக்குறதுக்கு இது போல வேலைகளை காசு கொடுத்து பண்ணிக்கிட்டு இல்லை, இத்தனோட அமைதியாக இருந்த கோவன் அவர்கள்லாம் இப்போ விஜய் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுறாரு. ஆமா, அவருக்கு வந்து தெரியாது. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் எப்படி வந்து ராக்கெட் வேகத்துல வந்து மதுபான விற்பனை அதிகரிக்குது, 1000 ரூபாய் கொடுக்குறேன், பஸ் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் ஒயின் ஷாப்ல நிக்க வச்சு குடிக்க வச்சு ஒயின் ஷாப் வாசலே படுக்க வைக்கிறது அரசாங்கத்தை பத்தி அவருக்கு இப்போ தெரியாது. கடந்த ஆட்சியில தெரியும் அவருக்கு, இந்த ஆட்சியில கண்ணு தெரியாது. அப்பாவும் பிள்ளையும் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு கருப்பு கொடி காமிச்சிட்டு ஒயின் ஷாப்பை மூடியே ஆகணும் அப்படின்னு கடந்த ஆட்சியில கொடியை பிடிச்சி போராடுறது. இந்த ஆட்சியில ஒரு ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். மதுபானத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை, ஒரு முனைப்பு, ஊருக்கு ஒரு ஒயின் ஷாப்பை எக்ஸ்ட்ரா திறந்து வச்சிருக்கீங்க அடிஷனலா. அதுலயும் என்ன கொடுமைனா, நீங்க ஒயின் ஷாப்ல மதுபானம் வித்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சதைக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்லயும் தமிழ்நாட்டையே வந்து சூறையாடிட்டு இருக்கீங்க ஒயின் ஷாப் மூலியமா. அதுலயும் இவர்களுக்கு வந்து இவர்களுடைய வெறி அடங்கலை. என்ன பண்றாங்க, எம்ஆர்பி ரேட்டை தாண்டி பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வச்சு விற்கிறது, அதுலயும் ஊழல். இல்ல, அது அமலாக்கத்துறை உள்ள வந்திருக்கு, ஒரு 1000 கோடி ஊழல்னு. அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க. ஷூட்டிங்ல இருக்காரு கொடைக்கானல்ல. ஊட்டி கொடைக்கானல்ல முக்கியமான போட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்குது. மலர் கண்காட்சியில போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காரு. மலர் சிம்மாசனத்துல அமர்ந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காரு. அரசு பணிகளும் மேற்கொள்றாரு. அங்க மலர் சிம்மாசனத்துல போட்டோ ஷூட் எடுக்கிறது அரசு பணியா? மலம் கலந்த தொட்டி இருக்குது வேங்கை வயல்ல, அதை இடிச்சாங்க, அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அங்க போய் பார்க்க முடியல. மலர் சிம்மாசனத்தில் இருக்கிறது தான் நமக்கு அரசியல் பணி, நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சார், இப்போ நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. அந்த 9 பேருக்குமே சாகும் முறையில் ஆயுள் தண்டனை சொல்லியிருக்காங்க. அதை வரவேற்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களும் ஒரு பெரிய நீண்ட அறிக்கை, அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வந்து தாமதிக்கப்பட்ட தீர்ப்பு, 90 நாளுக்குள்ள தீர்ப்பு வரணும், அதுக்கான சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள்லாம் வரணும், இதை வந்து நான் பெரிதும் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு இடத்துல கூட கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக என்ற எந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தலை. இது வரைக்கும் அவர் அதிமுக மீது ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடிச்சிட்டு வராரா? இப்போ வந்து இந்த பொள்ளாச்சி வழக்கில் அதிமுகன்ற வார்த்தை யூஸ் பண்ணலை, அதனால மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாரா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை திமுக வைக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் வந்துச்சு. அந்த விவகாரத்தை தலைவர் அறிக்கை கொடுத்தாரு, ஒரு கடிதமும் கொடுத்தாரு. அறிக்கை கொடுத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அதுக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாரு. அந்த ரெண்டுத்துலையுமே திமுகன்ற பேர் எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் காட்டுங்க. திமுகன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரா? கிடையாது. அப்போ திமுக மென்மையான போக்கில் போகிறாரா? இல்லை, இந்த ஆட்சி காலத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா திமுக தானே சேரும். இந்த பொள்ளாச்சி விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு விவகாரம். அது எப்போ நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். சிறைச்சாலையில் வைத்து ஒரு நபர் வந்து மிக கடுமையாக தாக்கி கொல்லப்பட்ட ஒரு செய்தி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அது எந்த ஆட்சி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டெர்லைட் நடந்தது எந்த ஆட்சி காலத்தில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம், திமுக அதிமுகன்னு பேர் போடுறதுல விஷயம் கிடையாது. என்ன சொல்கிறாரு, என்ன கருத்து பேசுகிறாரு, என்ன சொல்யூஷன் சொல்கிறாரு அப்படிங்கிறதுல தான் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அறிக்கை கொடுக்கும்போதும் நிறைய மெஷர்ஸ் சொல்லியிருந்தார். பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்கள் நடக்கக்கூடிய இடத்துல, மாணவிகளில் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்கள். இந்த பொள்ளாச்சி வழக்கில் இப்போ அறிக்கை கொடுக்கும்போதும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது தாமதிக்கப்பட்ட நீதி, இருந்தாலும் நான் வரவேற்கிறேன், ஏதோ ஒரு ஆறுதல் அந்த குடும்பத்துக்கு தரோம். ஆனால் அதிவிரைவு சிறப்பு நீதிமன்றங்கள், விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை வந்து ஏற்படுத்தி 90 நாட்களுக்குள்ள இது போன்ற பாலியல் வழக்குகளை விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து துரிதமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். என்றால்தான் இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த பயம் வரும். 90 நாட்களுக்குள்ள நமக்கு மிகப்பெரிய தண்டனை வரும்ன்ற பயம் இருந்ததுனால தான் இந்த குற்றங்கள்லாம் குறையும். அப்போதான் பெண்கள் பாதுகாப்பாக நடமாட முடியும்னு அவர் சொல்றாரு. இங்க என்ன நம்ம சொல்ல வரோம், 2 விஷயத்துலையுமே அவர் ஒரு விஷயம் தெளிவா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா புரியும். கட்சி பேரெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணல 2 இடத்துலையுமே. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற விஷயங்கள் நடக்குது, இதுக்கு என்ன விதமான மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும், என்ன நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளணும்னு அவர் வழிகாட்டுறாரு, அவருடைய சஜஷன்ஸை சொல்றாரு. ஆனா இந்த திமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ இதை எடுத்துக்கிறதுக்கு தயாராக கிடையாது. இதை எடுத்துக்காம இதை வச்சு ஒரு அரசியல் தான் பண்ண தயாரா இருக்கிறாங்க. அவர் சொன்ன விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா உடனே வந்து இன்னும் யாரையாவது பேச விடுறாங்க. கொஞ்சம் கூட படிப்பறிவே கிடையாது.
எதையும் படிக்கிறது கிடையாது. உடனே ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, இது கூட தெரியாதா? திரும்ப வந்து சிறப்பு நீதிமன்றம், மகிழா நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு, சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் இருக்குது, இது அவருக்கு தெரியாதா? இது கூட தெரியாமையா அறிக்கை கொடுப்பாரு? உனக்கு முதல்ல அறிவு இருக்குதா? படிக்கிறியா? அந்த ட்வீட்டை ஒழுங்கா படிக்கிறியா அவர் போட்டதை? அவர் என்ன சொல்லியிருக்காரு? விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்காரு, சிறப்பு நீதிமன்றங்கள் சொல்லல. நீ சொன்ன அதே சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குன்னா எத்தனை வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு வந்திருக்கு? அவர் 90 நாட்களுக்குள்ள முடிக்கணுங்கிறாரு. எதுக்கு நம்ம வந்து விரைவு சிறப்பு நீதிமன்றம்னு சொல்றோம்? குறிப்பிட்டு இது போன்ற வழக்குகளை 90 நாட்களுக்குள்ள முடிப்பதற்காக நம்ம கேட்கிறோம். 3 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்றதுக்காக நாங்க கேட்கல சிறப்பு நீதிமன்றம். அப்ப இந்த அடிப்படை அறிவு இருக்குதா? ஒரு விமர்சனம் வைக்கிறியா? முதல்ல நீ படிச்சுட்டு விமர்சனம் வை. உங்க தலைவர்கள் தான் படிக்க மாட்டாங்க, நீ மைக்க பிடிச்சி பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதா? அப்ப என்ன மாதிரியான போக்கு இது? அவர் ஒரு சொல்யூஷன் என்ன சொல்றாரு? திமுகவே அவர் அன்னைக்கு சொல்லல, இன்றைக்கு அதிமுக பெரியன்னு சொல்லல, ஆனா சொல்யூஷன் சொல்லியிருக்காருல்ல. அதை பத்தின டிஸ்கஷன் நடத்துறீங்களா? அதை பத்தின அனைத்து கட்சி கூட்டங்கள் ஏதாவது கூட்டப்படுதா? பெண்களுக்கான பாதுகாப்புக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம், வாங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லுங்க, நம்ம என்னென்ன மெஷர்ஸ்லாம் இன்னும் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் தமிழ்நாடு நடக்குதா? நிறைய அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. நீட் எதிர்ப்பு நடந்திருக்கு. பெண்கள் பாதுகாப்பு நான் கேட்கிறேன், பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது நடந்திருக்குதா? இந்த ஆட்சியில எவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது, ஏன் செய்யல? ஏன் நீங்க கருத்து கேட்க மாட்டீங்க? அந்த கருத்தை நாங்க ட்விட்டர் மூலியமா எங்களோட அறிக்கை மூலியமா எங்க தலைவர் சொல்றாரு, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாரு, அதுக்கு பதில் இருக்கா? அதை செய்யவும் மாட்டோம், இல்ல இதுல இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, செய்ய முடியாது, எதையாவது பேசுறீங்களா கருத்தியல் ரீதியா? அதிமுக பேர் இல்ல, மென்மையா போயிட்டார். அப்ப அன்னைக்கு திமுக பேர் இல்ல, திமுக மென்மையா போயிட்டாரா? என்ன மாதிரியான கருத்தியல் இதெல்லாம்? இல்லை சார், போன நீங்கள் மகளிர் தினத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு தனியாக வீடியோ போயிட்டே கொடுத்தாரு. இளம் பெண்களுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, ஆட்சி மாற்றம் வரும், கண்டிப்பாக சரி செய்வோம். நாங்க திமுகங்கிற பேரை மென்ஷன் பண்றாரு. நாங்க சொல்றோம், நாங்க இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணாம அதிமுக ஆட்சி இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணாம கொடுத்து தான் இவங்க தானே கேட்டுட்டு இருந்தாங்க. திமுகன்னு சொல்ல மாட்டீங்க, பாஜகன்னு சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு என்ன பயமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பயப்படலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க பேர சொன்னோம். அது வரைக்கும் நாங்க என்ன விமர்சனம் பண்ணோம்? ஆட்சியாளர்கள் சொல்லி விமர்சனம் பண்ணோம். எல்லாரையும், எங்க தலைவரும் சரி எங்க தொண்டர்களும் சரி என்ன சொன்னோம்? ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை நோக்கி தான் நம்ம கேள்வி எழுப்பணும், தனிப்பட்ட கட்சியை நோக்கியோ தனிப்பட்ட நபரை நோக்கியமோ கிடையாது. அதனால ஆட்சியாளர்னு சொல்லி தானே கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். நீங்களே தானே திமுகன்னு கேட்டீங்க, திமுகன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். இதுல என்ன தவறு இருக்குது? நீங்க கேட்டது தானே நாங்க செய்யறோம். நாங்க டீசெண்டா சொல்லும்போது நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப நீங்க கேட்டது சொன்னோன்னா ஐயோ சொல்லிட்டாரு அப்படின்னு குதிச்சிங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு பக்கம் தான் நாங்க இருக்க முடியும். சரி, இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் அவங்க சொல்லியிருக்காரு வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான கூட்டணி இன்னும் உருவாகலை, ஏடிஎம்கே விஜய் கூட்டணி உருவானாலும் அது எந்த அளவுக்கு நீடிக்கும் தெரியாது, விஜய் அவர்கள் என்ன யோசிக்கிறாரு, என்ன பண்ண போறாங்கிறது தெரியலன்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி ஸ்டெப்பு எப்படி போகும் சார்? உண்மையில அண்ணனை வந்து இந்த வார்த்தையை சொன்னதுக்கு நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா திமுகவை எதிர்க்க ஒரு வலிமையான கூட்டணி வேணுன்ற எண்ணம் அண்ணன் மனசுல உதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அவர் ரொம்ப நாளே ஒரு பயமுறுத்த மாதிரி அறிக்கை அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆமா, ஏற்கனவே வந்து என்ன பண்ணாருன்னா, நான் தான் கதவுகளை எல்லாம் பூட்டி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மற்றவங்க பூட்டினாங்கன்னு அவர் சொல்லலை. அதுலயுமே நீங்க கவனிக்கணும், நான் தான் பூட்டி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது திமுகவுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை தான். நான் நினைச்சா கதவை தந்துட்டு எந்த கூட்டணி வேணா போலான்ற மனநிலை அவர் இருக்காரு. இன்றைக்கு நீங்க சொல்வது போல இந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுலயுமே நீங்க பார்க்க வேண்டியது திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணியை அண்ணன் எதிர்பார்க்கிறாரு. அது விஜயை அமைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு. அது நடக்கும், அது நடக்காம இருக்க போறது கிடையாது, கண்டிப்பா அது நடக்கதான். இது வரைக்கும் கூட்டணி கதவுகள் யாரும் வரல. நாங்க எந்த கூட்டணி கதையும் நாங்க போய் தட்டல, மிக தெளிவா நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம். 234 தொகுதிகளிலும் நாங்க வந்து வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கிட்டோம். மக்கள் ஆதரிக்கிறாங்க, நாங்க அந்த பலத்தோட இருக்கிறோம். எங்களை நம்பி வந்தீங்கன்னா அரவணைக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரக்கிறோம். நாங்க கதவை வந்து நாங்க திறந்து வச்சிருக்கோம். அதான் இன்னும் யாரும் வரலங்கிற இப்பதானே அண்ணன் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் அண்ணன் திருமாவளவன் ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இன்றைக்கு வந்து அவர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் போராட்டம் தெரிவிச்சிருக்காங்க. அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. வேங்கவேல் பிரச்சனைகளுடைய குற்றப்பத்திரிகை தாக்கலுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து சில விஷயங்களுக்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசிட்டு வராரு. திரு வேல்முருகன் சட்டமன்றத்திலேயே அவர் வந்து ஆட்சியாளருக்கு எதிராக பேசிட்டு வராரு. இன்று காங்கிரஸுடைய சில மூத்த தலைவர்களுமே வந்து கூட்டணி தொடர்பான விஷயங்கள் பேசுவதாக செய்திகள் வருது. திமுக வந்து சரியாக இல்லைன்னா நம்ம மாற்று கூட்டணியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் நேற்று நியூஸ் பேப்பர்ல ஏதோ வந்திருக்குது. திரு ப சிதம்பரம் கூட ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்கிறதா வந்து இந்தியா கூட்டணி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்கிறதா வந்து செய்திகள் வந்திருக்குது. இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதானே இன்னும் 10 மாசம் இருக்குல்ல தேர்தலுக்கு, வெயிட் பண்ணுங்க, நீங்க பாருங்க, எல்லாமே மாறும். எங்க தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியிட்டாலும் என்ன சொன்னாரு? கூட்டணி இல்லாம இந்த திமுகவால் ஒரு காலமும் ஆட்சி வர முடியாதுங்க. கூட்டணியை நம்பி தான் திமுக. கூட்டணி இல்லைன்னா திமுக இந்த தமிழ்நாட்டில் எதையுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அன்றைக்கு அந்த தலைவர் அதை மென்ஷன் பண்ணி அதை மீன் பண்ணி தான் தலைவர் சொல்லியிருப்பாரு, உங்களுடைய கூட்டணி கணக்குகள் அத்தனையுமே மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் சொல்லியிருக்காரு. அன்றைக்கே சொன்னார்ல, அது நடக்கும் பாருங்க. இல்லை, அதுக்கேற்ற நீங்கள் வலிமையான கூட்டணி அமைச்சாதானே நீங்கள் ஒரு திமுக 50 ஆண்டு காலம் வரலாறு அந்த வலிமை நடக்கும் பாருங்க. நான் ஒருவேளை நடக்காம போச்சுன்னா என்ன பண்றது நீங்க கேட்கலாம்.
நாங்கள் தான் சொல்லிட்டோமே 234 தொகுதியிலும் தனி மெஜாரிட்டியோடு ஜெயிக்கக்கூடிய வலிமையோடு தான் நாங்கள் இருக்கோம்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அப்படி வலிமையில் இருக்கும்போது எங்களை நோக்கி வந்தால் நாங்கள் அரவணைக்கிறோம் தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் தலைமையில் கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்தே நின்று 234 தொகுதியிலும் தனி மெஜாரிட்டியோடு நாங்கள் ஜெயிப்போம். அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். எங்கள் பயணம் தெளிவாக இருக்குது, எங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்குது. அதற்கான உழைப்பை நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் களத்தில். ரீசெண்டாக நியூஸ் வருது சார், பூத் கமிட்டிக்கு போகிறதுக்கு ஆட்கள் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது, கட்சியில் சின்ன குளறுபடிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அப்படிங்கிறத சொன்னது யாருன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்களா, மாவட்ட செயலாளர் சொன்னாங்களா, தலைமை நிர்வாகிகள் சொன்னாங்களா, மாநில நிர்வாகிகள் சொன்னாங்களா, இல்லை அப்படி ஒரு பொறுப்பில் இருந்துட்டு வெளியில் போன யாராவது சொன்னாங்களா? யார் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறீங்க. இது யார் சொன்னது? இல்லை, செய்திகளில் வருது, வெறும் செய்திகள், அவ்வளோதான். இது திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய செய்திகள். மக்கள்கிட்ட வந்து கட்டமைப்பு ஒழுங்காக இல்லை, ஆட்கள் இல்லை, யாருமே இல்லை, இந்த கட்சியை வந்து நம்ம மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம தலைவர் மேலே வச்சிருக்கு. அந்த நம்பிக்கையை கெடுப்பதற்காக திட்டமிட்டு திமுக போன்ற கட்சிகள் செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு நரேட்டிவ்ஸ். எப்படி வந்து அதிமுகன்னு பேர் இல்லைன்னா உடனே அதிமுக கூட மென்மையான கூட்டணியா அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. ஆனால் அன்றைக்கி திமுக பேர் இல்லைன்றதை பேச மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு நரேட்டிவ்ஸ். இதெல்லாம் மக்கள் நம்புறது தயாராக இல்லை. கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலிமையான ஒரு கட்டமைப்பு நம்மளுடையது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டிய ஒரு செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியிலையும், தோழர்கள் மத்தியிலையும், பெண்கள் மத்தியிலும் நம்ம கட்சிக்கு இருக்குது. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கிளைக்கழகம் வரைக்கும் நமக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இந்த பூத் கமிட்டியை பற்றி அவங்க பேசுகிறாங்கல்ல, இவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. கட்சியை ஆரம்பித்து ஒவ்வொரு பூத்திற்கும் 2 நிர்வாகிகள், அதாவது அந்த பூத்தில் அமர்வதற்கான 2 நிர்வாகிகள் தேர்வு செய்யும் பணிகள் ஏறத்தாழ 98% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில சொற்ப இடங்கள்ல மேபி வந்து அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி அங்கே முடிஞ்சிருச்சு. அதே போல் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த பூத் கமிட்டி இப்போ மட்டும் கிடையாது, இந்த பூத்திற்கான மெம்பர்ஸ் தேர்வு செய்யக்கூடிய வேலைகள் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது தொடங்கியாச்சு. நீங்கள் அப்போவே செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள் இயக்கத்தின் சார்பாக வந்து பூத்துகளுக்கு மெம்பர்களை வந்து தேர்ந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்திருக்கும். அடிப்படை கட்டமைப்பு அப்பயே ஆரம்பிச்சிட்டிங்க. மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே ஒவ்வொரு வார்டுகளிலும் பூத்துக்கென்று மெம்பர்களை வந்து நியமித்து அதற்கான பணிகள் எல்லாம் அப்பொழுதே எங்கள் பொதுச் செயலாளர் வந்து நிறைவு செய்தா வச்சிருக்கிறார். இப்போ நிர்வாகிகள் தேர்வுக்கான அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் சொல்கிறோம், மிக வலிமையான ஒரு பூத் கமிட்டி நாங்கள் வச்சிருக்கிறோம். மிக வலிமையான ஒரு கிளைக்கழகம் வரையிலான கட்டமைப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது போல தான் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா உட்காந்து எதாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கு தெரியாத எங்கள் கட்சிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தைரியமாக பேச முடியுமா? இவ்வளோ நம்பிக்கையாக நாங்கள் வந்து களமாட முடியுமா? எப்படி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியும், என்ன பணிகள் போயிட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இது எதுவுமே சம்மந்தம் இல்லாமல், கட்சியை பற்றி எதுவுமே தெரியாமல், எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு யாரோ கொடுக்குற காசுக்கு இது போல செய்திகள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. சார், விஜய் அவர்கள் இப்போ எலெக்ஷனில் வந்தார்னா ஓட்டை பிரிக்கும் சக்தியாக தான் இருப்பார், ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக வர மாட்டார் அப்படின்னு நிறைய விமர்சிக்கக்கூடிய சொல்கிறாங்க. அரசியல் விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள், ஏகப்பட்ட பேர் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது திமுக மேடையில் வந்து பயிற்சி பட்டறையில் இருப்பவர்கள், திமுக மேடையில் வந்து திமுகவை புகழ்ந்து பேசக்கூடியவர்கள், அப்படியே அந்த மேடையை விட்டு இறங்கின உடனே நான் அரசியல் விமர்சகர், நான் பத்திரிகையாளர், நான் ஊடகவியலாளர், பிஜேபியோட பி டீம் இதெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு எப்படின்னா இஃப்தார் நோன்பு திறப்புக்கு முன்பாக இவங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படின்னு வந்து கிளப்பி விடணும். இஃப்தார் நோன்புக்கு பிறகு இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவை பார்த்த உடனே இவங்க பிஜேபியோட பி டீம், இஸ்லாமிய மக்கள் இவங்க நம்பாதீங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். இப்போ என்ன சொல்லணும், இவர்கள் கட்டமைப்பு இல்லைன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். இவர்கள் வந்து வாக்கை பிரிப்பார்கள், இவர்களால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். இதற்கென்றே திமுகவால் வளர்க்கப்பட்ட செல்லப்பிராணிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இது போன்ற பேரில் வெளில வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள்லாம் திமுகவுடைய அறிவாலயத்தில் வளர்க்கப்படுற செல்லப்பிராணிகள், வெளியில் மட்டும் வேறு பேரில் இருப்பாங்க. இல்லை, உடன்பிறப்புகள், அவங்க கட்சி தொண்டர்கள், உடன்பிறப்புகள் வந்து அவர்கள் வந்து தனி, அவங்க உலகமே தனி. எப்படி இங்கே தமிழ்நாட்டில் இடி ரைடு நடந்தால் கூட முதல்வருக்கு வந்து அது தெரியாமல் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாரோ, அந்த மாதிரி உடன்பிறப்புகளின் உலகமே தனி. கட்சியில் நடக்குது, ஆட்சி நடக்குதுலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குற 200 ரூபாய்க்கு என்ன கத்துறமோ அதை கத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து உடன்பிறப்புகள் போட்டு தான் கத்துவாங்க. அந்த விஷயத்தில் நம்ம அவங்கள பாராட்டுறோம். ஆனால் இந்த செல்லப்பிராணிகள் அப்படி கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகலாம் போட்டுக்க மாட்டாங்க, வெளியில் வந்து வேற ஒரு பேர் நடமாடிட்டு இருப்பாங்க. இந்த செல்லப்பிராணிகள் எல்லாருமே நடுநிலைவாதிகளாக நடமாடிக்கிட்டு இந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு கட்டுக்கதைகள் சொல்லிட்டு, தாவேகா வந்து இந்த கட்சியோடு மறைமுக பேச்சுவார்த்தை, 95 சீட்டுக்கு பேரம் பேசியது, துணை முதலமைச்சருக்கு பேரம் பேசியது, இந்த கட்சிக்கும் தாவேக்கும் ரகசிய பேச்சுவார்த்தைன்னு இந்த கட்டுக்கதைகள்லாம் சொல்வதற்கு செல்லப்பிராணிகளை வளர்த்து வச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் தெரியாது. நீங்கள் நம்மளை பல காலமாக கிட்டத்தட்ட பல மாதங்களாக பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. எங்கேயாவது எங்களோட நிலைப்பாட்டில் மாறி இருக்குமா? 234 தொகுதியும் தனித்து போட்டுட்டு ஜெயிப்போங்க, எங்களை நம்பி வந்தால் கூட்டணி நாங்கள் அரவணைப்போங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம். இதை தாண்டி எங்களுடைய என்ன இருக்குது? எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏதாவது இருக்குதா? கிடையாது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு, அறிக்கையை கொடுத்துட்டாரு. அந்த கூட்டணிக்கு தொடர்பான செய்திகள் எதுலையுமே உண்மையே கிடையாது, அதெல்லாம் பொய்யான செய்திகள் அவரே அறிவிச்சிட்டார். இப்பொழுது பாஜக கூட கூட்டணி அடுத்து கலைப்பு இருக்காங்க. அதுக்கும் எங்களுடைய அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. பாஜகவோடலாம் கூட்டணி கிடையாது, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு கிளியர் பண்ணிட்டாரு. நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டே வரோம். எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இதற்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை, இந்த திமுக ஆட்சி கட்டிலேருந்து இறக்க எந்த நிலைப்பாடும் எடுப்போம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். எந்த நிலைப்பாடும் எடுப்போம் அப்படின்னா எந்த எல்லைக்கும் சென்று போராட தயார்.
எந்த எல்லையிலும் சென்று களப்பணிகளை செய்ய தயார், எந்த எல்லைக்கும் சென்று சட்ட போராட்டம் நடத்த தயார், எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், அடக்குமுறைகள் வந்தாலும், ஒடுக்குமுறைகள் வந்தாலும் சந்திக்க தயார். அப்படியா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க? இல்ல பல பேர் என்டிஏ கூட்டணிக்கு தான் போறாரு. அதுதாங்க நாங்க அடிச்சு சொல்றோம். சொல்றாங்க. இப்ப கூட நாங்க அறிவிச்சோம். முந்தானி தான் இப்ப சொல்றேன். முந்தானி தான் சொன்னோம். பாஜகவோட கூட்டணி கிடையாது, எங்களுடைய கொள்கை எதிரி, மதப்பிளவுவாத சக்தி. முதல்ல பிப்ரவரி மாசம் கட்சி ஆரம்பிக்கும் போது கடந்த ஆண்டு அந்த கடிதத்தை எடுத்து பாருங்க, அந்த லெட்டர் எடுத்து பாருங்க. ஒரு புறம் மதப்பிளவுவாத அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் ஊழல்வாத சக்திகளின் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் இடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக நாம் முதன்மை சக்தியாக வரோம் அப்படின்னு தெளிவா முதல் லெட்டர்லேயே அதுதான் சொல்லியிருக்கோம். அப்போ ஆரம்பத்திலேருந்து நாங்கள் பிஜேபி கொள்கை எதிரியாக தான் வச்சிருக்கோம். மதப்பிளவாத சக்தியாக அவங்களை எதிர்க்கிறது தான் நம்ம இருக்கிறோம். திமுகவை ஒரு அரசியல் எதிரியாக தான் நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் திரும்ப இந்த நரேட்டிவ் பேசக்கூடிய தேவை என்ன? ரெண்டே தேவை தான். ஒன்று, திமுகவுக்கு இந்த தேவை இருக்கிறது, நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறுபான்மை பெருமக்களுடைய ஆதரவு, அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவு பெருகி வருவதை தடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ நாளாக காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் காவலன், நாங்கள் தான் தலித் மக்களின் காவலன், நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அப்படி இல்லைன்னா பாஜக உள்ளே வந்துடும், இந்த கதைலாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு பாஜகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய இடத்துல நம்ம தமிழக வெற்றி கழகம் கொள்கையை எதிரியாக டிக்ளேர் பண்ணி எதிர்க்கக்கூடிய வலிமை நம்ம கிட்ட இருக்குது. அதனால் அவர்கள் நம்மை நோக்கி ஆதரவை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதரவை திசை திருப்ப இது போன்ற முயற்சிகளை திமுக ஒரு பக்கம் செய்யுது. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, ஒரு காலமும் மலரவே மலராது இந்த கூட்டணிலாம். புரியுதுங்களா? பாஜகவை மக்கள் ஏற்க போகிறது கிடையாது. அது தெரிந்து எப்படியாவது இவங்க யாராச்சும் நம்ம கூட்டணிக்கு வந்தால் நம்ம ஏதாவது 1% ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிட மாட்டோமா, கொஞ்சமாவது நம்ம ஓட்டு அதிகமாக வாங்கிட மாட்டோமா அப்படின்ற எண்ணத்தில் அவர்களுடைய ஆசையை இது போன்ற நபர்களை வைத்து அவர்கள் கட்ட வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இந்த நரேட்டிவ்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சார் 2026 ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார்.